வெல்கம் டு கஜாஸ் கிச்சன். இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரிப்பன் பக்கோடா செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இதை ஓலை பக்கோடான்னு சொல்லலாம். நம்ம மோஸ்ட்லி எல்லாம் கடையில் தான் வாங்கி சாப்பிட்ருப்போம். இதை வீட்லேயே ஈஸியாக எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இதுக்கு 2 கப் அரிசி மாவு, 1 கப் கடலை மாவு, பெருங்காயம், மிளகாத்தூள், சீரகம், உப்பு, கொஞ்சம் காய்ச்சின எண்ணெய். நீங்கள் வேணால் பட்டர் கூட போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி காய்ச்சின எண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். இப்போ தண்ணி போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துங்க. இப்போ ஆல்ரெடி நான் எண்ணெய் வச்சுட்டேன். இதுதான் ரிப்பன் பக்கோடா புளிகிற பிளேட்டு. இதில் நம்ம பண்ணி வச்சுருக்கிற மாவை உருட்டி இதில் போட்டு இந்த மாதிரி டைரெக்டாக நம்ம எண்ணெயிலே அப்படியே புளிஞ்சு விட்டுடணும். அவ்வளோதான். இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி எடுத்துக்கலாம். இப்போது ரிப்பன் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். ஒரே 10 நிமிஷத்தில் இந்த ஸ்நாக் நம்ம செஞ்சிடலாம். பசங்க ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரத்துக்கு எல்லாமே நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.